என்ன அது வச்சுட்டே இருக்க? என்ன ஆச்சு? 2 இயர்ஸ் ஃபாரின் போய் படிக்கலான்னு இருக்கேன். சும்மா சொல்லாத. நீ இங்கே இருந்து அங்கே போயிட்டு 2 இயர்ஸ் படிக்க போறியா? ஐம் சீரியஸ். சரி, ஓகே. யார் சொன்னா? எப்படி போகிற? ஆல்ரெடி காலேஜ் படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் போட்டு வச்சுருந்தேன். நான் அப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னார். அண்ணோட ஃப்ரெண்டுமே அங்கே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிக்கிறாங்க. அதான் ஏன் அங்கே போய்ட்டு மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கு இங்கேயே பண்ணலாம்ல? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது எதுக்கு மிஸ் பண்ணணும்? ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அங்கே போய்ட்டு நீ எப்படி சர்வே பண்ணுவ? பேர் கேர்ள்ஸ் மாதிரி ஃபாஸ்ட்கா போகிறேன்னு சொன்னேன். இல்லை, நான் அப்படி சொல்லலை. அங்கே ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே இருக்கிற லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தெரியாது. எனக்கு ஃபாரின் போய் படிக்கணும் ஆசைடா. அதான். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து, சுற்றி வலிச்சு என்ன பேசிகிட்டு இருக்க? நான் போகக்கூடாது தானே? இல்லை, நான் அப்படிலாம் சொல்லலை. நீ ஃபாரின் போய் படித்தா எனக்கு சந்தோஷம்தான். மூஞ்சே கடைக்கு நீ போய் சொல்கிறேன்னு. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இங்கே பேர ஜெகதீஷ், நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணி தான்டா ஆகணும். நான் ஜஸ்ட் 2 இயர்ஸ் போயிட்டு திரும்பி வந்துடுவேன்டா. அப்புறம் பார்த்தோன்னா நிறைய ஸ்கோப்போடும் நல்ல ஜாப்போடும் நல்ல ரோலும் கிடைக்கும்டா எனக்கு. நீயும் டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிற, இப்போ பிஜி போடு, ஆரல் சார் கோர்ஸ் ட்ரை பண்ணுடா. உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோ, சரியா? நான் ஜஸ்ட் 2 இயர்ஸ் போயிட்டு திரும்பி வந்துடுவேன். இன்னும் கொஞ்சம் இயர்ஸில் நம்ம வீட்டில் பேசிடலாம். அவங்க கூட தான்டா இருப்பேன் ஜெகதீஷ், ஃபீல் பண்ணாத. என்னடா லெனின் வரலையா? எங்கேயோ ஃப்ரெண்டு கூட போயிருக்கானா, வந்தால் தான் தெரியும் எங்கே போயிருக்கான், எங்கேருந்து வரான்ட்டு. சரி, ஓகே. ஒரு மேட்ரு சொன்னேன் உங்ககிட்ட. என்ன மேட்ரு? சுனிதால நம்ம டியூஷனில் பச்சாலே. ஆமாம், அவள் தான் போன வாரம் டவரில் பைக்கில் ஒரு பையன் கூட கட்டி பிடிச்சின்னு போயிருந்தா. எனக்கு ஒரு மாதிரி கிளி கிளிப்பாயிடுச்சு. அது அந்த பொண்ணோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த பொண்ணோட அண்ணனா கூட இருக்கலாம். அது எப்படிடா ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பைக்கில் போனாலே தப்பா? லவ் பண்ணுறப்பா நீ பேசுவ, உனக்கு என்ன? பேசு பேசு. நான் லவ் பண்ணலாம் இப்படி தான்டா பேசியிருப்பேன். அப்போ தானே போகிறேன். சிகரெட் வேணுமா? இந்தா. இல்லை, வேணாம். ஏன்? இல்லை, சும்மா தான். நீ இப்படிலாம் சொல்கிறாள் கிடையாது. அடிக்கிறதுல அவள் தான்டா. என்ன ஆள் சொல்லிச்சா? ஆமாம், என்ன அப்போ? இதெல்லாம் ஒன்று இப்படி தாண்டா ஆள் சொல்லிச்சா, ஆயா சொல்லிச்சின்னு ஏதாவது போய் லாலிபாப் வாங்கி சாப்பிடு போ. நாலு சிகரெட்டு மூடே போச்சு. சரி, வீட்டுக்கு போய் பாரு.
என்ன பண்ணுறதுக்கு தெரியுதா உனக்கு? நாங்கள் ஒன்றும் பண்ணலண்ணா, அவங்க தான் தப்பாக நீ நினைட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் போலீஸை குடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்களா? நாங்கள் அங்கே சும்மா நின்று பேசிட்டு தான் ப்ரோ இருந்தோம். வீட்டில் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப தப்பாக போச்சு. இதோ அதனால தான் கண்ட கூட கண்ணாத்திர பொறுக்கிட்டு இருக்கிறியா? தேவையில்லாமலாம் பேசாதீங்க. ஏய், நான் தெரியும்டா எனக்கு. அண்ணா நீங்கள் பேசுகிற பார்த்தா நாங்கள் ஏதோ பண்ணிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேண்ணா. எர்ரா கையா, மேலே கை வைக்காத. நீ யாரா நீ கேட்கறதுக்கு? அண்ணா போதும், நான் இதுக்கு மேலே பேசாதண்ணா. சாரிண்ணா, நான் அப்படி உங்களை பேசியிருக்க கூடாது. ஆனால் நீ அவனை பேசினது ரொம்ப தப்புண்ணா. வீட்டில் என்ன கொஸ்டின் பண்ணால் கூட கொஸ்டின் பண்ணது கிடையாது. ஏன்னா நீ ஒர்க்கில் அவ்வளோ கரெக்டாக இருப்ப. ஆனால் இப்போ பண்ணது தப்பு. அதுக்குன்னு ஒரு டைம் ஏஜ்னு ஒன்று இருக்குது. அண்ணா என்னோட டெசிஷன் எப்பவும் கரெக்டாக தான் இருக்கும்ண்ணா. நான் தப்பு பண்ண மாதிரியே தெரியலையேண்ணா எனக்கு. நீ தப்பு பண்ண நான் சொல்லலை, இப்போது கரெக்டான டைமில் தான் நான் சொல்கிறேன். ஆனால் நான் தப்பான ரிலேஷன்ஷிப்ல இல்லை, தப்பான பர்சனே லவ் பண்ணலண்ணா. என்னோடய லைஃப் ஜெகதீஷ் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதுண்ணா. அதான் அவன் ரொம்ப நல்லவண்ணா. உனக்கு இதை புரியாதும்மா? நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேண்ணா. இல்லை, அது போதுண்ணா எனக்கு. நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன? அதான் என்னை விட்டு போயிட்டியா? என்னடா பயங்கரமாக ஃபார்மாலிட்டி எல்லாம் வந்திருக்கு. இன்டர்வியூ ஒன்று போயிருந்தேன். 5 hours வெயிட் பண்ண வச்சானோ. உள்ளே கூட விடலையே, அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. இது ஒன் ஆஃபீஸ் தானே, விடு. 25வது ஆஃபீஸ். 6 மாதமாக தேடிட்டு இருக்கேன். நீ எப்போ என்னை விட்டு போனியோ அப்போலேருந்து என்னோடய லைஃபே சரியில்லை. நான் இங்கே இருந்திருந்தா மட்டும் என்ன, உனக்கு 25 ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ் லெட்டராக கிடச்சிருக்கோம். அப்படிலாம் இல்லை, நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் தான். அட்லீஸ்ட் நீ என் கூட இருந்திருந்தா நான் இவ்வளோ நாளே ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். சாரிடா, இப்போ இப்படி தான் இருக்க போகிறேன்னு 2 years தெரிஞ்சு தானே இந்த டிசிஷன் எடுத்தோம். அதெல்லாம் கரெக்டாக தான். உடனே எனக்கு உன்னை இங்கே வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் உள்ள இல்லை. இந்த மாதிரி உங்ககிட்ட பேசுகிறதோ பார்க்குறதோ எனக்கு பிடிக்கல. நரகம் மாதிரி இருக்குது. எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. நீ பேசும்போது உன்னோட கண்ணத்தை கிள்ளணும், உன்னை நிஜத்தை காத்தலிக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் உள்ள இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, அப்புறம் நிஜத்திலே லவ் பண்ணலாம். நடுவில் இந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. அப்புறம் நேரில் வந்தால் கூட நான் கிஸ் பண்ணுவேன். ஹலோ, எங்க இருக்க நீ? நான் வந்துட்டேன். இதோ நானும் வந்துட்டேன். 5 minutes. சரி வா. ஓகே. ஒன்றும் இல்லைடா, லீலா ஃபாரினுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகுது. யார்கிட்ட மச்சான் பேசினுக்கிற? லெனின் கிட்டடா. சரி மச்சான், கால் பண்ணுறேன். நீ
வேறு என்னடா எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணு எப்போ போய்ட்டுருன்னு நினச்சேன். இப்போ என்ன கொஞ்சம் லேட்டாக போயிருக்கா, அவ்வளோதான் மேட்ரு. ம் உனக்கு இன்னும் தெரில மச்சான் அந்த ஃபாரின் கல்ச்சரை பற்றி. இன்றைக்கி ஒருத்தவங்க கூட இருப்பா, அங்கே இருப்பா, அங்கே இன்னொருத்தவங்க கூட இருப்பா. நான் சொன்ன கேட்க அந்த மாட்டேன். பொண்ணை பற்றி தப்பாக பேசாதடா. போடா போடா, அதெல்லாம் தெரியாததா, எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். இங்கே ஒருத்தவங்க கூட இருப்பா, அங்கே ஒருத்தவங்க கூட இருப்பா, அவ்வளோதான் மேட்ரு. இன்னும் புரியல. ஆல்ரெடி அவங்க அப்பா பார்த்து வச்சுட்டு இருப்பான், நீ தான் இன்னும் அவளுக்கோசம் சாஞ்சுட்டுருக்க. ஆனால் ஆள மாதிரி போயிடுச்சு மாமா, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இப்போ கிடையாது. இதானே ஏமாந்துட்டுருக்க அந்த பொண்ணுக்கிட்ட. டூ இயர்ஸ் என்னென்ன பேசணும்னு நினச்சதெல்லாம் பேசிட்டியாடா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா?